இழக்கலாம், மார்க்கத்தை இழக்கக்கூடாது. அந்த ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. 2449வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்கள் தெரியுமா? இந்த பூமியில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு பொருளாதாரத்திலோ கொடுக்கல் வாங்கலிலோ வியாபாரத்திலோ அவருடைய மானத்திலோ அவருடைய தனிப்பட்ட வாழ்விலோ ஏதாவது முறைகேடு செய்திருந்தால் இந்த உலகத்திலேயே அதற்கு கணக்கை தீர்த்துக் கொள்ளட்டும். உலகத்தில் ஒருவன் இன்னொருவனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால், ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய தன்மானத்தோடு, அந்த பெண்ணுடைய கௌரவத்தோடு, அந்த பெண்ணுடைய சுயமரியாதையோடு விளையாடி இருந்தால், ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய தன்மானத்தில், கௌரவத்தில், சுயமரியாதையில் அவர் கை வைத்திருந்தால், கொடுக்கல் வாங்கலில் முறைகேடு இருந்தால், அவருடைய ஒப்பந்தத்தில் ஏதாவது தவறு இழைத்திருந்தால், அவருடைய கரத்தை பிடித்து நேரடியாக சந்தித்து மன்னிப்பை கேட்டுக் கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு. ஏன் தெரியுமா? எந்த உறவுகளும் பயனளிக்க முடியாத அந்த மறுமையினாலே நீங்கள் பயப்பட வேண்டாமா? அந்த மரணத்தை நீங்கள் பயப்பட வேண்டாமா? அந்த மன்னரையை பற்றிய கவலை வர வேண்டாமா? அந்த நேரத்தில் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் மிக கச்சிதமானவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவனுக்கு ஒருவன் அநீதி இழைத்திருந்தால் அந்த அநீதியினுடைய அளவுக்கு இவனுக்கு பிடிங்கப்பட்டு விடும், இவனுடைய நன்மை இழைகிறது. பிறகு இவனிடத்தில் எல்லாமும் அழிந்து போனால் பிறருடைய தீமை இவனுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டு அவன் நரகவாதியாக மாறி போவான். அந்த நேரத்தில் யாரும் யாருக்கும் உதவ முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எவ்வளவு நண்பர்களை துண்டித்திருக்கிறோம், எவ்வளவு நண்பர்களை இழந்திருக்கிறோம், எவ்வளவு குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை துண்டித்திருக்கிறோம், எவ்வளவு தாய் தந்தை என்ற சொத்துக்காக சுகத்திற்காக வேண்டி பகைத்திருக்கிறோம். முகத்தை பார்த்து சலாம் சொல்லாத நண்பர்கள் 1000 பேர். ஒரே மார்க்கத்தில் இருக்கிற நாம், ரசூலுல்லாஹ்வை நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், நம்முடைய சகோதரன் தெருவிலே வருவார், முகத்தை பார்த்து சலாம் சொல்வதற்கு மனம் இல்லாமல் மண்ணை பார்த்து தலையை குனிந்து கொண்டு நடக்கக்கூடிய முஸ்லிம் சமூகமாக நாம் இருந்தால் நாம் இந்த மரணத்தை பயப்படவில்லை என்பதுதான் பொருள். சகோதரிகளே, நாம் மன்னரை பயப்படவில்லை என்பதுதான் பொருள். நம்முடைய குடும்பத்தில் எதை வேண்டுமானாலும் மார்க்கத்திற்காக வேண்டி இழக்கலாம், மார்க்கத்தை இழந்து விடக்கூடாது. சகோதரிகள், நம்முடைய இலட்சியம் அதுதான். எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், மார்க்கத்தை இழக்கக்கூடாது. அந்த மார்க்கம் நமக்கு சொன்னது என்ன? நீ ஒட்டி வாழ், உன்னுடைய குடும்பத்தை நேசி, யாரையும் பகைத்துக் கொள்ளாதே, எதிரியாக நீ யாரையும் வஞ்சித்து விடாதே. உன் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் நேரடியாக கதவை தட்டு, ஒன்றும் குறைந்து போவதில்லை, எது ஒன்றுமே குறைந்து போக போவதில்லை. காரணம், படைத்த அல்லாஹ் தஆலா நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறான். நாம் மன்னிக்க தயாராக இல்லை என்றால் அந்த ரப்புடைய சொல்லுக்கு என்ன மதிப்பை கொடுத்தோம் என்பதை அந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும்.